என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு கடுகு விதை. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31-32 வசனங்கள். கடுகு விதை. பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. மத்தேயு 13:31. பாலஸ்தீன நாட்டில் இந்த கடுகு விதை நம்முடையதைப் போன்றே மிகவும் சிறியதுதான். அது அங்கே மரமாக வளரக்கூடியது. சுமார் 7 அல்லது 8 அடி உயரத்திற்கு கிளைகள் அடர்ந்த மரமாக வளரக்கூடியது. பரலோக ராஜ்யம் இந்த கடுகு விதைக்கு ஒப்பானது என்று இயேசு கூறுகிறார். பரலோக ராஜ்யம் என்பது தேவனுடைய ஆட்சியை குறிப்பிடுகிறது என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். கடுகு விதை விதைப்பது என்பது ஓர் அற்பமான ஆரம்பத்தை சுட்டுகிறது. ஒருவேளை அது நம் உள்ளத்தில் விதைக்கப்படும் விசுவாச வித்தாக இருக்கலாம், அல்லது சில உறுப்பினர்களுடன் தொடங்கப்படும் ஓர் திருச்சபையாக இருக்கலாம், அல்லது 4-5 பேர் இணைந்து தொடங்கும் நற்செய்தி ஊழியமாகவும் இருக்கலாம். கடுகு விதை வளர்ந்து மரமாகின்ற சமயத்தில் ஆகாயத்து பறவைகளுக்கு அது அடைக்கலம் தருகிறது. முதலாவது, அது வளர்ந்து வியக்கத்தக்க மரமாகிறது. இரண்டாவது, அது பறவைகளுக்கு அடைக்கலம் அளிக்கிறது. ஒரு மனிதனுக்குள் கடுகு விதை போன்ற விசுவாசம் விதைக்கப்பட்டு முளைவிடும்போது அவன் பரிசுத்தம் அடைகிறான், நற்குணங்களை பெறுகிறான். ஆவியின் கனிகள் அவனில் பெருகுகின்றன. அவனோடு சேர்ந்து அவனது குடும்பமும் ரட்சிக்கப்படுகிறது. அவனுக்குள் பிறந்த கிறிஸ்தவம் உற்றார், உறவினர், நண்பர் என்று பெரிய வட்டம் போடுகிறது. அதே போல சில உறுப்பினர்களுடன் தொடங்கப்படும் திருச்சபை மெல்ல மெல்ல ஆனால் வீரியமாய் வளர்கிறது. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக உயர்ந்த கோபுரத்தோடு அது அநேகரை அழைக்கிறது. ஓய்வு நாள் பாடசாலை, வாலிபர், மகளிர் ஐக்கியம் என்று அது தன் கிளைகளை பரப்புகிறது. ஆறுதல் தேடி வருவோர், ஆலோசனை தேடி வருவோர் யாவரும் பயன்பெறுகின்றனர். இவ்வுலகிலேயே பரலோக ராஜ்யத்தின் சின்னமாக அது மக்களை அரவணைக்கிறது. அப்படியே நற்செய்தி நிறுவனங்களும் தொடக்கத்தில் ஒரு சில இடங்களுக்கு போய் நற்செய்தியை சொல்லத் தொடங்கினாலும் தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் இருக்கும்போது அது ஆலமரம் போல பலத்த விழுதுகளுடன் ஆண்டவருக்கு சாட்சி பகர்கிறது. அற்பமான ஆரம்பம் என்று அஞ்சத் தேவையில்லை. ஆண்டவர் அருகில் இருக்கும்போது அபரிதமான பலன் கிடைக்கும். அற்பமான ஆரம்பம் என்று அஞ்ச தேவையில்லை. ஆண்டவர் அருள் இருக்கும்போது அபரிதமான பலன் கிடைக்கும். சிறு சிறு காரியங்கள் என்றாலும் தேவனுக்காய் செய்வேன், அவர் ஆசீர்வதிப்பார்.